Hello viewers, thank you for watching 64 Interiors and JM's Kingdom and Sali கட்டிடக்கலை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். யாருக்கு வந்து டர்ன்கே இன்டீரியர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரியல் எஸ்டேட்டில் ஆரம்பித்து கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளஸ் வந்து இன்டீரியர் எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு யாருக்கு ரெக்யூர்மெண்ட் இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெய்லி வீலாக் போடுறது வந்து ஒரு நாலு ஷேரிங் பர்பஸாகவும் இருக்கும். அதே நேரத்தில் வந்து நம்ம ஒவ்வொரு ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறோம் அப்படின்றது வந்து இன் டீட்டெயில் கஸ்டமருக்கு காமிக்கணும், ப்ளஸ் வந்து ஒரு விஷருக்கு காமிக்கணும் அப்படின்றது இன்டென்ஷன். நம்ம என்னென்னலாம் ஒர்க் பண்ணுறோம், எப்படி வந்து அது வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து டர்ன் ஆகுது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கஸ்டமருக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கும் எலாபரேட்டடாக காமிக்கணும் அப்படின்றது தான் மெயின் இன்டென்ஷன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே, இன்றைக்கி காலையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்பென்ட்ரி ஒர்க்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி யாரும் ஒர்க்குக்கு வரல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கண்ணாடி ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் வந்து இன்றைக்கி டூரிங் டே டைமில் வந்து டார்கெட் பண்ணியிருக்கோம். இந்த பாக்ஸ் வந்து அந்த இன்டீரியரில் உள்ள வந்து வாட்டர் டேங்கை வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணிட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பிவிசி பேனல் ஒன்று அப்ளை பண்ணி கவர் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக வந்திருக்கு அந்த ஃபினிஷிங்கு. ஸோ அதனால தான் வந்து இந்த வீலாக் வந்து காலையிலே நம்ம இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அந்த ஃபினிஷிங் நல்லா வந்துருச்சு. அந்த எக்ஸிஸ்டிங் வாட்டர் டேங்க் வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு அந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபால் சீலிங் வந்து பிவிசிலேயே ஃபால் சீலிங் க்ரியேட் பண்ண மாதிரி ஒரு என்வரன்மெண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து இந்த ப்ராஜெக்ட்டில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3 days தான் ஆகுது. நம்ம ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு இதாக சர்ச்சிங் ஆஃப் நியூ திங்ஸ் வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் வந்து நம்ம சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து நம்மளுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கிது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதே ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம நாலேஜை ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட் நெக்ஸ்ட்டுன்னு கேட்குற கஸ்டமருக்கும் இந்த மாதிரி இந்த ஃபீல்டில் என்னென்ன புது அறைகள் இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ அதனால் இன்றைக்கி ஸ்பெஷல் வீலாக வந்து நம்ம வந்து ட்ரெண்டிங் இன் இன்டீரியர்ஸ் அப்படின்ற ஒரு இதில் புதுசாக ஒன்று ஆரம்பித்து போட்டிருக்கோம். அதை வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த பேனலை பற்றி நம்ம எலாபரேட்டடாக போட்டிருக்கோம். இந்த வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உட்டனில் வந்து பார்த்திங்கன்னா 3/4 inch ப்ளைவுட் போட்டு அது வால் பேனல் பண்ணிட்டோம். இது வால் பேனல் பண்ணோன்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டென்ஷனில் வந்து வால் பேனல் ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நாட் இன்க்ளூடட் இந்த ப்ராஜெக்ட். இது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து கஸ்டமர் கன்ஃபார்ம் பண்ணும்போது எதுவும் எலாபரேட்டட் சொல்லலை. ஸோ வந்து அது வந்து ப்ராஜெக்ட் நல்லா வர ஸோ வந்து இதுவும் பண்ணிடலாம், வால் பேனலும் சைமல்டேனியஸாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொசீட் பண்ண சொல்லி வந்து ப்ரொசீட் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் வந்து இந்த பிளாக் வால் பேனல், ஒயிட் அண்ட் பிளாக் 2 கலர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா மார்பிள் ஃபினிஷு, ப்ளஸ் வந்து இந்த பிளாக் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. இது ஒரு மேட் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காப்பர் பிராஸ் டிசைன் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து